வணக்கம். நான் உங்க அழகிருந்தர். இப்போ என்னன்னா நம்ம துளசியம் ரொம்ப உத்தமர். எங்க எங்க கூட்டம் சொல்ற பேச்சு கேட்கணும். அப்படி கட்டுக்கடாத கூட்டம்னா தலைவர் அடக்கி வாசிக்கணும். தலைவர் சொல்றது கேட்டு அடங்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு உங்க கூட்டத்தை போடுற பாருங்க. எக்கத்துக்கும் நரம்பு வழி சார். நீங்க சொன்னா வாயை பொத்திட்டு எல்லா ஓட்டையும் பொத்திட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஒரு சீட் கூட இல்லாம ஒரு சேருங்களுக்கு நீங்க சாரையா என்னது பேச்சு. இதெல்லாம் கேளுமா இருக்கு நீங்க பேசுறது. ஒரு தலைவர் சொன்னா கேட்கணுமா? யாரு? கூட்டத்தை சேர்ந்தவங்க. கூட்டத்துல ஆளே இல்லை. நீங்க பாருங்க போட்டோவா, கேளுமா இருக்கு. நம்ம சேனல் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நாடக கொஸ்டின் பக்கா தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்றதெல்லாம் சொல்லி திருப்பி பார்த்தாங்க, அம்பு விட்டாங்க, முடியல. அப்புறம் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் நாங்க தீர்ப்பை இது என்னது கோர்ட் உத்தரவை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னாங்க. சிபிஐ வாங்கிட்டா இவங்களே பல சிபிஐ கேட்டுட்டாங்க, துப்பு கேட்டாங்க. இவங்களே கேட்டு இவங்களே சிபிஐ வக்கீலம்பாங்க. எஸ்ஐடிஏ சரியில்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் இவன் பேசுற நைட்டு குளிர பேச்சு அன்னையோட போச்சுன்னா இவன் பேச்சுக்க அடுத்த நிமிஷமே வச்சுங்க. நைட்டாகட்டும் பகலாகட்டும் இந்த இருக்க அராஜக ஆட்சி பேசினா உடனே போச்சு. காத்துல பேசுறதே காத்துலதான். ஓடுற தண்ணியில கூட நிக்கிற தண்ணியில கூட எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு தெளிவான ஆளு, பக்கா நடகோஷ்டி. இவங்க எஸ்ஐடி தனிமை நபர் ஆணையம்ட்டாங்க பழைய கேஸ்ல. நம்ம கிட்னி திருட்ட கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதான். அப்புறம் நகை திருடவனை நகை பிரியர் சொல்லணுமா? கேவலமா இருக்குங்க. சொல்றாங்க பழமொழியே இவங்க தமிழ். இவங்களே ஒரு புது டிக்ஷனரி இருக்கணும் தமிழ்ல. திருடன் சொல்லக்கூடாது, கிட்னி திருடன் சொல்லக்கூடாது, திருடன்னு சொல்லக்கூடாது. அது கிட்னி முறைகேடா, சரிங்களா? நகை திருட நகை பிரியர் சொல்லணுமா? எப்படி கேவலமான ஒரு அரசியல்வாதிங்க. அரசியல் கட்சி பிளஸ் அராஜகத்தின் உச்சம். அடியாலே ஒரு ஆளு, அடியாலே எம்பியா இருக்கான். அவன் கட்சியை கழிச்சிட்டு, நான் யாருன்னு சொல்ல, கட்சியை கழிச்சிட்டு அவனே போய் ஒரு கூட கொண்டு போட்டுருக்கான். சரியா? உன் இதா கேட்டு அதுக்கப்புறம் ஒரு மீசக்காரன். அவன் ஒரு கேவலமான அரசியல்வாதி கூட கேவலம் நிருபர். அந்த பத்திரிகை துறைக்கு கேவலம் உன்னால பல நாள் அடிமட்டு தொண்டன் கூட புதுசா சேர்ந்த இன்னைக்கு கூட பரவாயில்லைங்க. வீடியோ அதாவது என்ன சொல்றது, நீ போட்டோகிராஃபி துறைய என்ன பத்திரிகை துறையை கேவலப்படுத்துறான்னு நம்பர் பல பெட்ரூம் ஐட்டி பார்க்குறது. இதனால பெரிய உச்சத்தில் இருக்கான்னு நினைச்சுக்க. அது கேவலமான இது. அழிங்க, கொல்லுங்க, கையை விளங்க போட்டு கூட்டுவாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் ஒரு வெட்டிங்க கோவண்டுங்கலாம் எம்பிஏ. நல்லா கேட்டுக்கோங்க. அராஜகத்தின் உச்சம். இவன் முறைச்சதுனால அடிச்சோங்கிறான். யாரு? இந்த மீசக்கார ரவுடி. ஆக்சுவலி அவன் ஜாதியை பத்தி திருப்பி பகிரங்கமா பத்திரிகை நண்பர்கள் கூப்பிட்டு அவன் என்ன ஜாதி தெரியுதுன்னு சொல்லும்போது சொன்னேன். இப்பதான் தெரியுது உண்மை. அந்த அடிச்சவன் 4 பேர் இல்லைங்க, பார் கவுன்சிலுக்கு ஓடி போயிட்டான். சரிங்களா? இவனோட கூலி ஆளு போலீஸ்காரன் இருக்கவன். நீ என்ன ஆளுன்னு போய் பார் கவுன்சில்ல உள்ள ஓடி போய் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் பல வக்கீல்களும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து போய் கூட்டு போயிட்டாங்க. யாரும் அந்த தொழில்துறைமான காரை இடிச்சவன் சரி, அவனை இடிச்சாலும் சரி, இல்ல அவன் இடிச்சாலும் சரி, இவங்க எல்லாம் எம்பி மானங்கிட்ட என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பண்றவங்க. பொய் நீங்களை பரப்பாதீங்களா? இவனை மாதிரி ஆக்சுவலி பார் கவுன்சில்ல 20 பேர் அந்த போலீஸ்காரன் என்ன ஜாதின்னு கேட்டு முக்குளத்தோர படைன்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் சொன்னதுனால வெளியே இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவன் இந்த ஜாதியை சேர்ந்தன்னு சொல்லிட்டு 20 பேர் சொல்லி 20 பேர் அடிச்சாங்களாம். கேவலமான ஒரு ரவுடி இல்லைங்க. இவனைதான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும். பொய் நீங்களை பரப்பாதுன்னு சொல்ற ஒருத்தன். அவன் பதவிக்கு மட்டும்தான் மரியாதை. இவனுக்கெல்லாம் மரியாதை இல்லை. அவனுக்கு ஒரு புள்ள, அவனுக்கு ஒரு பேரன். எல்லாம் கேவலமான அரசியலுங்க. பொய் நீங்கள் பரப்பாதிகள் நான் யாருன்னு சொல்ல. ஏன்னா அவன் போஸ்டிங்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் சொல்றது அவன் இல்லை, அந்த போஸ்டிங்க்கு மரியாதை கொடுக்குறேன். அவன் கேவலமான இருக்கான்னு அவனை சொல்றேன். பிளஸ் ரவுடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல ஒரு சின்ன என்கொயரி எஃப்ஐஆர் எடுத்து வச்சோம். ஒரு என்கொயரி பண்ணீங்களா? இல்ல. சுடுகாட்டுல தண்ணி இல்லாதுன்னு சொல்ற அரசன் துப்பு கேட்ட அரசு இப்ப துப்பு கேட்ட அரசு தான் இப்போ கவர்மெண்ட் அரசு இப்ப இருக்க ஆட்சி. துப்பு கேட்டது என்னதுன்னா சுடுகாட்டுல பொதுமக்களுக்கு தண்ணியில வீடியோ போட்டவனுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கேன். கேவலமா இல்ல? கேவலமா அரசியல். தயவு சொல்றேன், 2026 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. யாருக்கு வேணா போடுங்க. காசுக்கான பொருளை வாங்கிட்டு யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க. தேங்க்யூ.